ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான மீல் மேக்கர் குருமா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, அதோட தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இறங்குன்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு முதல்ல குட்டி குட்டியான மீல் மேக்கரை எடுத்து சுடு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச மீல் மேக்கரை எடுத்து நல்லா தண்ணி பிழிஞ்சு வடித்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம குருமாவுக்கு தேவையான பொருளுங்கள்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, அதோட கொஞ்சம் சோம்பு தட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அந்த பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துட்டு, அதோட வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் எந்த பொருளோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த சமையல் செஞ்சாலுமே வெங்காயத்தை வதக்கும் போது நல்லா வதக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கின பிறகு அதுக்கு தேவையான பொருளுங்களை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கின பிறகு நாம் தட்டி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதை எடுத்து இந்த வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கினதும் அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கல் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அதோட நாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்ட பிறகு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய், முந்திரி, அதோட அரைக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிட்டோன்னா நல்லா மணமாக இருக்கும். கொத்தமல்லி அப்புறம் எடுத்து போடுற வேலையே இருக்காது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதை அரைச்சிட்டு நம்ம குழம்பு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த மூடி வச்சுருங்க. கொதி வரும்போது மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வெந்துட்டுருக்கும். அதுக்குள்ளே நம்ம சைட் பை சைடு எடுத்து கிளறி விட்டு மூடி வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, வெங்காயம், முந்திரியை சேர்த்து விழுத ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அதை இறக்கி வச்சுருங்க. இது எல்லா சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.